இங்க இப்ப ராயப்பேட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, எதுக்கு? நீங்க இப்ப கர்ப்பமா இருக்கிறீங்க இல்லையா? எத்தனை மாசம்? 7 மாசமா? 7 மாசமா? என்ன ஆச்சுக்கா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நாங்க வீட்டுலதான் இருந்தோம். எங்க வீடு பூந்து வந்து போலீஸ்காரங்க அடிச்சாங்க. ஆனா நார்மலான போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காதால யூனிஃபார்ம் போட்டு அதை இது மிலிட்டரி இது போட்டிருந்தாங்க. அவங்க தான் அடிச்சாங்க. யூனிஃபார்ம் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களா இல்ல வேற யூனிஃபார்ம்? அந்த கோட் மாதிரி போட்டிருந்தாங்களா? மப்டியில வந்தாங்களா? சேஃப்டி கார்டு அந்த சேஃப்டி கார்டு போட்டிருந்தாங்களா? கதவு உடைச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப அதனால அடிச்ச உடனே மயங்கிட்டீங்களா? இப்ப தையல் போட்டிருக்காங்களா? எத்தனை தையல்? 4 தையல். இப்போ அட்மிட் ஆகலாம்னா இப்ப மறுபடியும் எப்படி அங்க போக முடியும்? அங்க நமக்கு சேஃப்டி இருக்குதா? பாத்ரூம்ல இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கண்ணா. உங்களுக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள போங்கிற அளவுக்கு ஏன்னா விட்டீங்க அவங்கள? பார்த்து பத்திரமா கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சாங்களா? நீங்க அங்க போராட்டம் பண்ற பசங்களுக்கு அடைக்கிற எது கொடுத்தீங்களா? அந்த பசங்க யாரும் உள்ள வந்தாங்களா? அவங்களாம் யாரும் வரல. இல்ல போலீஸ்காரங்களாதான் வாண்டடா உள்ள வந்தாங்க. போராட்டம் பண்ண அந்த மாணவர்கள் யாரும் வரல. இல்ல மாணவர்கள் யாரும் வரல. மாணவர்கள் யாரும் உங்களை தேடி வரல. இல்ல அந்த அக்காவை கூப்பிடுங்க. அக்கா உங்க வீட்டுக்கு போராட்டம் பண்ண பசங்க யாரும் வரல. இல்ல ஒரு பையன் கூட வரல. இல்ல போலீஸ்காரங்க மட்டும் உள்ள நுழைஞ்சு பாதுகாப்பா இருந்தீங்க. இப்போ அந்த பசங்களால உங்களுக்கு பாதிப்பு வரல. இல்ல இப்போ இன்னைக்கு அக்கா இப்போ 7 நாளா நம்ம பசங்க 7 நாளா லட்சக்கணக்கான பேர் போராட்டம் பண்ணாங்க. இருங்க, லட்சக்கணக்கான பேர் போராட்டம் பண்ணாங்க. ஒரு சின்ன இடைஞ்சலாவது உங்களுக்கு இருக்கா? சரி, பார்த்து பத்திரம்க்கா. நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க. அப்படி இல்லன்னா இங்கே கூட இருங்க. இங்க நாங்க எல்லாரும் இருக்கிறோம். சரிக்கா, நம்ம என்னைக்குமே அக்கா அறவழியில தான் 7-8 நாளா போராட்டம் பண்ணோம்க்கா. இன்னைக்கு அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா தொடர்ச்சியா நம்ம அறவழியிலேயே பாத்துக்கோங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்க. தயவு செஞ்சு பத்திரமா போங்க. பத்திரமா போங்க. நம்ம பசங்க இப்படி வாங்க.
ஏய் எல்லாரும் போங்க. ஏய், இப்ப discharge ஆன பசங்களுக்குப்பா. போ. ஹார்ட் அட்டாக். ஃபிராக்சர். போ. ஏய், ரெடிப்பா. சரி ரெடி ரெடி போங்க. இப்ப இது எல்லாமே நம்ம பசங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இங்க நடக்கிற வன்முறைகளுக்கு போராட்டக்காரர்கள் கிடையவே கிடையாது. காவல்துறை தேவையில்லாம அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வன்மையா கண்டிக்கிறோம். இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அரவணை போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம். முறையான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. கூடிய விரைவில் நல்ல பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். லைவ் போடு. சும்மா நல்லா இருக்குல்ல, யாருக்கா போறோம்? உனக்கா போறாங்க, உங்களுக்கா போறாங்க. இனிமே யார் பேசுறாங்க? சொன்னாரு வீட்டுக்கா கலந்து வந்து இல்ல வரவில்லை, கருப்பு சட்டை போட்டு ஒரே கலையை அடிச்சுக்கிறாங்க. எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு போயிட்டு கையில வாங்கிட்டேன். இந்த மாதிரி என்ன இருக்குல்ல, கல்லுப்பட்டிக்கு தூள கை இருக்கு, ஈரவாள் கைதான் இருக்கு, அது என்ன இருக்கு. போராட்டத்துக்கு கருப்பு சட்டை போட்டு வந்து இது சொல்லிட்டு இவங்க போய் அடிச்சிருக்காங்க. தமிழை யார் சார் காப்பாற்று? எல்லாம் வேடிக்கை பார்த்து தெரியும். நன்றி சார். யாருமே வீட்டுக்கு செத்தாரு போனேன்.